தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த விவகாரத்தை தேசிய அளவில் கொண்டு செல்றதுக்கு திமுக தரப்பிலிருந்து வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேசிய அளவில் அவங்க கொண்டு போய் செய்தாலும் திங்க் குளோஸ்லி ஆக்ட் லோக்கல்னு ஒரு பிரிட்டிஷ் அரசியல் பழமொழி உண்டு. அவங்க இந்திய அளவில் சிந்தித்து தமிழக அளவில் அவங்க இந்த நடவடிக்கை செய்யறது காரணம்னா இதுல லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரி படி பார்த்தா இதுல பலன் அடைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு இதுல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அடைஞ்ச பலனை தமிழ்நாடு விட்டுறக்கூடாது. தமிழ்நாடு ஏற்கனவே அடைஞ்ச பலனை விட்டுறக்கூடாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பலனை விட்டுறக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாலின் தலைமையில நின்று இந்த பலனை விட்டுறக்கூடாதுன்னு திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் சொல்லுவாங்க. சில திமுக கூட்டணிக்கு வெளியே உள்ள கட்சிகளும் அந்த கருத்தை சொல்றாங்க. ஸோ இதுல இஷ்யூல லீடு எடுக்கிறது ஸ்டாலின், பிஜேபி எதிர்ப்புங்கிற அடிப்படையில இது ஸ்டாலின் அவர்கள் இதுல பெரிய லீடு எடுத்துட்டு போறாரு. ஸோ அவருக்கு அரசியல் ரீதியான பலன் அளிக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூல மாநில உரிமையை மையமா வச்சு செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் அவர்கள்ட்ட ரொம்ப உறுதியாட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காட்டும் இந்த இஷ்யூல அவங்க கூட இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அவங்க இன்னைக்கு 99 சீட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தென் மாநிலங்கள் ஓரளவு கை கொடுத்துருக்குங்கிற சூழ்நிலையில கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவில், தெலுங்கானாவில் ஓரளவு இடங்கள் இப்படி இருக்கும்போது பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களிலும் காங்கிரஸ் கொடுத்த மாநிலங்கள் இருக்குங்கிறனால அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் லோக்கல் லீடர்ஸ் ஸ்டாலினுக்கு கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது வட இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட மாறுபட்ட கருத்து வந்தாலும் கூட அதை வெளியே பேசுறது வட இந்தியாவில் மோடிக்கு பெரிய லாபத்தை கொடுத்துரும். ஸோ லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில 51, 71 அந்த புள்ளி வரப்படி நாம இங்க தமிழ்நாட்டுல சொன்னா தமிழ்நாடு சென்டிமெண்ட் இதை ஏத்துக்காது. பட் ஆல் இந்தியா சென்ட்ரிக்கா இதை பார்த்தோம்னா வட இந்தியாவில் எண்ணிக்கை அடிப்படையில வந்தா தங்களுக்கு அதிக எம்பி கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இது வட இந்தியாவிலும் பெரிய இஷ்யூவா மாறக்கூடாதுன்னு தான் காங்கிரஸ் நினைப்பாங்க. ஸோ தென் மாநில காங்கிரஸ் எம்பிக்கள் முடிவுக்கு ஆதரிச்சு போவாங்க. ஸோ எல்லா வகையிலும் ஸ்டாலினுக்கு லாபகரமான ஒண்ணு. அதுல ஒட்டுமொத்த தமிழகத்தையே தான் லீட் பண்றது மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. நாம் தமிழர் போன்ற கட்சிகள் மட்டும்தான் பாஜக இல்லாத கட்சிகள்ல ஸ்டாலின் மறுபடல கொள்கை அடிப்படையில ஏற்றுக்கிட்டு ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்காம செயல்படுறாங்க. ஸோ இதுல ஸ்டாலின் டிராப்ல மற்ற கட்சிகள் தேமுதிக, தவேக போன்ற கட்சிகள்லாம் ஸ்டாலின் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாருங்கிறதுல அரசியல்ல போதுமான அரசியல் நாலேஜ் இல்லாம அந்த ஸ்டாலினுக்கு அந்த டிராப்ல விழுந்துட்டாங்க. விடுதலை கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் மட்டும்தான் விழல. ஒட்டுமொத்தத்துல இது ஸ்டாலினுக்கு பெரிய அளவுக்கு பூஸ்ட், தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய பிளஸ். இது தொடர்பாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு ரவீந்திரன்.